திருப்பரங்குன்றம் வரைக்கும் நிஜமாக முருகர் எங்களுக்கு தீபக் அனுப்பி வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா முருகனுக்கு எப்படி ஒரு சேவல் மயிலுமோ அது மாதிரி ரமேஷ் விஸ்வநாதனுக்கு தீபக் ஒரு சேவல் மயிலும். ஸோ அதனால நிஜமா சொல்கிறேன், அது எப்படி சொல்ல வருதுன்ற எங்கே போனாலும் ஒரு அழுகை தான் வருது. ஏன்னா நம்ம நாட்டில் யார் நம்மளை கூட்டின்னு போகிறா, யாரும் கூட்டின்னு போகிறது இல்லை. போனால் நீ போய்க்கன்னு தான் சொல்வாளே தவிர. ஆனால் இந்த ரமேஷ் விஸ்வநாதன் சார் எல்லாரையும் கேர் எடுத்துட்டு, வயசானவங்களாம் கேர் எடுத்துட்டு, ஒரு இடத்துலையும் எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு உடனே இமீடியட்டாக ஃபேஸ்புக்கில் போட்டு எங்களை எல்லாரையும் மகிழ்ச்சி இதில் ஆழ்த்தி இருக்கா. இங்கே வர எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேஷனோட ரொம்ப, அதாவது யாரும் இதுலேயும் முடிஞ்ச சொல்லிக்கல. தீபக் எங்களை அழகாக பொறுமையாக அழைச்சிட்டு போனால் அந்த குழந்தை நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு பெரிய பில்லர் தீபக். ஸோ அதனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு என்ன அப்படின்னா, இந்த திருச்செந்தூரில் எங்களுக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ணியிருந்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ தட் எங்களுக்கு அது அடுத்ததில் நீங்கள் கொடுக்குற போது திருச்செந்தூர் முருகனை ஒரு வாட்டி பார்த்துருந்தோம்னா எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கும். ஏன்னா அதுதான் அவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போக முடியல. ஸோ அடுத்தது வரைச்சு நீங்கள் திருச்செந்தூர் நைட் ஸ்டே போட்டுட்டு நீங்கள் இந்த இன்னைக்கு அதாவது 4th டேவை ட்ரெயின் ஜேர்னியை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அறுபடை வீடோட மதுரை மீனாட்சி கோவில் மட்டும்தான் இருந்தது ஐட்னரியில். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் எல்லாருமே இளமையனும் வாலிபர்கள்ன்ற மாதிரி எங்களுக்கு அந்த கல்லழகர் கூடலழகர் எல்லாமே பண்ணி வச்சதுக்கு மெனி 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 தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். ஜானகி டூஸ் அவளை நிறைய இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துண்டு எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு உறுதுணையாக இன்றைக்கும் இருக்கிறதுக்கு அவள் குடும்பம் இருந்தால் நாங்கள் பெருமாளை வேண்டி இது இன்னும் ஃபர்தராக நிறைய மேலே மேலே போகிறதுக்கு எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ மேம்.